ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென்காசி போயிருந்தேன். இன்னைக்கு தேனியில் நம்ம கேரளாவோட பார்டர் ஸ்டேட்டுங்கிறதுனால பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால தேனியில் சில நாளாக ரொம்ப நாளாக மக்கள் கோரிக்கை இருந்தது. நல்ல அரிசி இல்லை, தரமான விளைஞ்சதுன்னா ரேஷன் கடைகள்லாம். அதனால் நம்ம தேனி மாவட்டத்துக்கு எந்த ரேஷன் கடைக்கெல்லாம் சப்ளை என்ன போகிறோமோ இந்த கடைகளுக்கு போகிற அரிசிகளும் பொருட்களும் எல்லாம் எப்படி இருக்கு தரத்தை பார்க்கறதுக்காகவும் அதை செக் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா 2 குடோன் கட்டுறோம், கவர்டு குடோனு. வருங்காலங்களில் இங்கே இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு நல்ல தரமான பொருள் அனுப்புறங்கிறதுனால ஸ்டோர் பண்ணுறதுக்காக கட்டிட்டு இருக்கோம் கவர்டு குடோன். அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் கலெக்டர் சாரில் வந்திருக்கோம், ஆர்டிஓவில் வந்திருக்காங்க. சார், இப்போ காவிரி டெல்டா பகுதியில் வந்து விவசாயம் மேட்டூர் தண்ணி திறந்து விடாத விவசாயம் பாதிப்பு ஏற்பட்டு சிறப்பு தூக்கு கொடுத்தீங்க. இதே போல பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறுல வந்து ஜூன் 1 வந்து எப்படி வந்து பாசனத்துக்காக தண்ணி திறந்து விடப்படும். இப்ப திறந்து விடல இந்த பகுதியினால இந்த பக்கம் விவசாயமே முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, உணவு உற்பத்தி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அரசாங்கம் சிறப்பு தொகுப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காவிரி டெல்டாக்கு ஒரு நியாயம், இந்த பக்கம் ஒரு நியாயமா இருக்க முடியாது. நம்ம மாண்பு முதலமைச்சரை வந்து ஒவ்வொரு ப்ராகஸும் பண்ணும்போதும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஃபார்மர்ஸுக்கும் சரி எல்லா இடங்கள்லையுமே அவங்க மக்களோட கோரிக்கைகளையும் ஃபார்மர் கோரிக்கைகளையும் கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியார் சுச்சுவேஷனையும் மாண்பு முதலமைச்சர்களும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களும் எல்லா டிபார்ட்மெண்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். தேனி மாவட்டத்தில் நிரந்தரமான கொள்முதல் நிலையங்களுக்கு தேனி மாவட்டத்தில் 15 தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. வருங்காலங்களில் ப்ரொக்யூர்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக செக் பண்ணிட்டு நிரந்தர மையம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அடுத்த சிஸ்டம் வரும்போது வந்துடும். சார், இப்போ எல்நினோ பாதிப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. உணவு உற்பத்தி கடுமையா ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு மழை அதிகமாக வரும், இல்ல புயல் அதிகமாக வரும், வறட்சி சூழல் ஏற்படும். இதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் உங்க டிபார்ட்மெண்ட் அந்த சூழலுக்காக என்ன பண்ணோம்னா, இங்கெல்லாம் வந்து ஓப்பன் குடோனாக இருக்கும், ஓப்பன் கேப்பாக இருக்கும். அதெல்லாம் தரம் மேம்படுத்தி கவர்டு குடோனாகவும், எங்கெல்லாம் கவர்டு குடோன் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாக் வைக்கிற நெல்லையும் சரி அரிசியிலும் சரி மற்ற தானியங்களையும் அந்த டெம்பரேச்சர் அளவுலையும் கெட்டு போகாத அளவுலையும் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக குடோனாக கட்டிகிட்டு இருக்கோம். எந்த சூழலில் வந்தாலும் நம்ம மக்களுக்கு கொடுக்குற பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற அரிசிகளையும் நெல்களையும் பதப்படுத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலை இதெல்லாம் சிறப்பான முறையில் துரிதமாக சிறப்பு பண்ணுவோம். முல்லை பெரியாறுல பாத்தீங்கன்னா விவசாயம் தான் பெரிய விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 14,807 ஏக்கர் பரப்பு முல்லை பெரியாறு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட மொத்த ரீஜன்லயுமே அதான் சொல்றேன். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா ரீஜன்லையுமே நெல் நல்லா பயிரிடுறாங்க. தென் மாவட்டம் சவுத்து எல்லா மாவட்டத்திலையும் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி இழப்பாடு இருக்கோ பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த காலங்களில் வருங்காலங்களில் சிறப்பான முடிவு எடுத்து பண்ணுவோம். ரேஷன் கடையில் வந்து தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய கோரிக்கை கேட்டிருக்காங்க. தேங்காய் விற்பனை பண்ணுறது, தேங்காய் மூலமாக வர எண்ணெய் கேட்டிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருங்காலங்களில் அது எல்லா துறைகளும் கேட்டு மக்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு வருங்காலங்களில் தேவைப்பட கண்டிப்பாக பண்ணுவோம். தேனி மாவட்டத்தில் வந்து 3 அதிக அளவு அரிசிகள் கடத்தப்படுது. நடவடிக்கை அதான் நான் வந்திருக்கேன். நிறைய கோரிக்கை இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க. கலெக்டர் ரிப்போர்ட்டும் பார்த்துருந்தோம். சிவில் சப்ளைஸோட சிடி ரிப்போர்ட்லேயும் அதெல்லாம் இருக்குது. இப்போ எல்லா இடங்கள்லையும் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி எங்கெல்லாம் கடத்தல்கள் பதுக்கல்கள் கையூட்டுகள் ஊழல்களாக இருக்கும் அதெல்லாமே ஒரு பகுதியாக நாங்களும் சரி எல்லா அமைச்சர்களும் எல்லா மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து முதல்லாம் வந்து தனித்தனி துறைகளாக ஒர்க் பண்ணுவோம். இப்போது இருக்கிற காலங்களில் எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்துக்கும் மாவட்டத்தில் பார்டர் வரும்போது அங்கே ஒருங்கிணைந்த செக் போஸ்ட்டாக உருவாக்கி அங்கே ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு, சிவில் சப்ளைஸோட சிடி டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைந்த பில்டிங்காக வச்சு அங்கேயே எல்லாம் ஒரே செக்கப்பாக பண்ணி இனி வருங்காலங்களில் எந்த விதமான கடத்தலும் இல்லாத அளவுக்கு கரெக்டாக மெஷர் எடுத்துகிட்டு இருக்கோம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து சமையல் எரிவாயு கிடைப்பதில் வந்து சிக்கல் இது 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு போன வாரம் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களோட செக்ரட்டரி லெவலில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குண்டான ரிலீஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல 45 days தான் இருந்தது, 20 days தான் இருந்தது. இப்போது ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கிற தன்மையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்கத்தில். நல்லா ஈஸியாக கிடைக்குது. புதிய இணைப்புகளுக்குமே பாசிபிள் இருக்குது, இப்போலாம் ஓப்பனாக இருக்குது. கடந்த ஒரு வாரமாக டிஸ்கஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போது பல இருந்த லேக்கிங்கெல்லாம் போய் இப்போ வெகு விரைவில் கிடைக்கிறதுக்கு பெருமை பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ முல்லை பெரியாறு பகுதி விவசாயம் பார்க்குற பகுதியை பார்த்தீங்கன்னா பரப்பளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பூரா விவசாய நிலங்கள் இப்போ வந்து பிளாட்டாகவும்
கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. உணவு உற்பத்தினால பாதிக்கிற வாய்ப்பு. அது நம்ம என்ன பண்ணோம், அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கும் போதும் ஃபார்மர்ஸுக்கு டெக்னாலஜி வைஸ் எப்பெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி உற்பத்தி குறையுதோ அவங்களுக்கு மெக்கானிசமாக எக்ஸாம்பிள் வேலை செய்யறது ஒர்க்கர்ஸ் இருக்க மாட்டாங்க, லேபர்ஸ் வர மாட்டாங்க சுச்சுவேஷனில் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக சீக்கிரமாக கல்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்க அறுவடை பண்ணுறதுக்கும் காலங்களில் ட்ரிப்பிங் இரிகேஷன் மாதிரியோ இல்லை கால்வாய் பாசனம் மாதிரியோ இல்லை நீர்வழி பாசனம் மாதிரியோ இல்லை மிஷின் மூலமாக கிராப்பிங் பண்ணுறதுக்கோ மிஷின் மூலமாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். சார், கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உணவு பொங்கல் தேனி மாவட்டத்தில் கொண்டு வரப்போகுது பன்னீர்செல்வம் அறிவிச்சிருந்தாரு. அந்த வாய்ப்பு இன்னும் இருக்கா, நடைமுறையில் இருக்கா? கடந்த ஆட்சியா நீங்க ஓபிஎஸ் ஆட்சி ஓபிஎஸ் வித்தியாசம் நிறைய இருக்கு. வருங்காலங்களில் நம்ம வெற்றி தலைவர் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சூழல்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவைகளையும் கண்டறிந்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக அமைச்சர்கள் மூலமாக அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மூலமாக மக்களோட கோரிக்கைகளை கேட்டு இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் அரசாங்கம் மனசாட்சியுள்ள மக்களாட்சி அரசாங்கம் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ உடனே டிஸ்கஸ் பண்ணி கேட்டறிந்து பயன்படும் லெவலில் உரிமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தலுக்கு வந்து நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் வந்து கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இடைத்தேர்தலில் வந்து மக்களுக்கு பாடம் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போதும் பார்ப்பது எங்கள் வெற்றி தலைவர் மட்டுமே. இந்த தமிழக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலாக இந்த 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலமாக இருந்த பல கட்சிகளையும் பல ஆட்சிகளையும் கடந்து மக்கள் ஒருமித்த குரலாக எங்கள் வெற்றி தலைவருக்கும் நமது தமிழ் அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் நேற்று தலைவர் சொன்ன சிஸ்டம் பிரகாரமும் இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக பாடம் போடுறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் வெளியோ அவளையே நாங்களும்